ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரொமோஷன் கண்டென்ட் அதிகமாகிடுச்சு. அது இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் காசை வாங்கிட்டு ஃபேக்கான ஆப்பே வேறு லெவலில் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஆப் நான் பார்க்கும்போது தான் ஃப்ரெண்ட் ஆப்பு, வைப்லி ஆப் அப்படின்ற மாதிரி ஆப்லாம் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது இன்ஃப்ளூயன்ஸ் வேறு மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா, கமிட் ஆகணுமா இந்த ஆப்புக்குள்ளே வாங்க, ஃப்ரீயாக இருக்கீங்களா உள்ளே வாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்டு கிடைக்கணுமா உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி ஆசை வார்த்தைலாம் தூண்டி நிறைய பேர் உள்ளே வர வைக்கிறாங்க. இதில் நிறையா சின்ன பசங்க, ஏன் பெரிய ஆளு கூட நிறைய பேர் காசு இழந்து, டயத்தை இழந்து, வாழ்க்கையிலேருந்து தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டெஸ்டிங் வீடியோ மாதிரி இன்றைக்கி இந்த ஆப் ஏற்றி, அந்த ஆப்பில் உண்மையிலே என்ன தான் இருக்குது, அது உண்மையிலே எதுவும் நமக்கு பயனுள்ள ஏதாவது கருத்து இருக்கா, இல்லை உண்மையிலே உள்ள ஃப்ரெண்டு தான் கிரியேட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்த ஒரு வீடியோ தான். சார் தப்பாக நினைக்கிறேன்னா வீடியோக்கு போகலாமா? லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப் ஏற்றிப்போம். ப்ளே ஸ்டோரில் போகிறேன். ப்ளே ஸ்டோர், ஓகே. ஃப்ரெண்ட் ஆப், எஃப்ஆர்என்டி, ஓகே. இதுதான் ஃப்ரெண்ட் ஆப்பு, 61 MB. ஓகே, இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதே மாதிரி இது மட்டும் கிடையாதுங்க. வைபின்னு ஒரு ஆப் இருக்குது, இந்த தோஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குது, கனெக்ட்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ நிறைய ஆப் இருக்குது இந்த மாதிரி. ஸோ அதில் ரொம்ப பாப்புலராக போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் ஆப்பு ப்ளஸ் இந்த வைப்லி ஆப் தான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கே நிறைய பார்ப்போம். எனக்கே லைட்டாக நர்வஸாக தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் பேசுறதுனால. சரி, ஓகே, பார்ப்போம். 2000 years later. இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன், லெட்ஸ் கோ. மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ ஓகே, கேட் ஓடிபி, நேம் என்ன வைக்கலாம், சும்மா சிவான்னு வைப்போம். ஓகே. ஹூ ஆர் யூ? ஆம் அ பாய். டேட் ஆஃப் பர்த், ஓகே, சும்மா தான் ஒன்று வைப்போம். ஓகே, அச்சாச்சு. சப்மிட். டோன்ட். லொக்கேஷன் அக்சஸ் கேட்குது. ஸோ நம்ம இதை லொக்கேஷன் அக்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருக்க, அதாவது நம்ம ரீஜன் பக்கத்தில் இருக்க கேர்ள்ஸ் கனெக்ட் ஆகும் போல். சரி, கொடுப்போம். ஹலோ, திஸ் டைம் ஒன்லி. ஓகே, நம்ம தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த இருக்குது தமிழ், செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, தமிழ் வந்துடுச்சு காய்ஸ். இதுதான் வந்து ஃப்ரெண்ட் ஆப்போட இன்டர்ஃபேஸ். ஓகே, இப்போ கால் பேசலாமா? ஃபஸ்ட்டு கனெக்டு, ஃப்ரெண்டு, டம் ஷேர்ஸ், ரீசன்ட். ஓகே, கனெக்ட். ओके, ऑडियो कॉल। प्राइवेट ऑडियो कॉल पर नए फ्रेंड्स से बातें करें। प्रति मिनट एक येलो रोज से। एक येलो रोज 10 कॉइन के बराबर। ऐड कॉइन्स नाउ। ஓகே, அதாவது 90 காயின்ஸுக்கு நம்ம 9 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி போட்டிருக்கு. சரி, பே பண்ணிடலாம். பே ஆன் ஆப். ஓகே, உள்ளே போகுது. உள்ள போயிடுச்சு. ஓகே, பேமெண்ட் பண்ணியாச்சு. 9 ரூபா இப்போ உங்களுக்காண்டி செலவு பண்ணியாச்சு. சரி, ஓகே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் கால் கனெக்ட் ஆகுதா என்ன அப்படின்றத. வெரிஃபைங் யுவர் பேமெண்ட் ஸ்டேட்டஸ். வெயிட்டிங். ஓகே, முடிஞ்சு, பே ஆகிடுச்சு. இப்போ நம்ம கால் கனெக்ட் பண்ண போகிறோம். யூசிங் திஸ் ஆப். ஓகே, ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஹலோ, கேட்குதா?
கேட்குதா கேட்குதா? आप कहाँ से हो? தமிழ் தெரியாதா? தமிழ் हिंदी नहीं, தமிழ் தெரியாதா? हिंदी 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 नहीं मालूम, तमिल में बात करो। मुझे तमिल नहीं आती है, सॉरी। हिंदी में बात करो, थोड़ी बहुत तो कर लो। ஐ, இது எப்படி கட் பண்ணுறது? बोल तो लेते हैं अच्छी थोड़ी बहुत। நான் வந்துச்சு வெளியே ரைட்டு. என்னங்க தமிழ் வருவாங்கன்னு பார்த்தா ஹிந்தி வந்துட்டுருக்கேங்க. ரேட்டிங்லாம் கேட்குது. சரி ரைட்டு, நெக்ஸ்ட்டாக தமிழ் வருதான்னு பார்ப்போம். பிரியா. ஹலோ ஹலோ ஹலோ, हेलो தமிழா? हेलो, கேட்குதா கேட்குதா உங்களுக்கு? कुछ नहीं, आप बताओ। இந்தியா? ரைட்டு. எனக்கு எல்லோரும் ஹிந்தியாக வந்துட்டு இருக்காங்க. சரி மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போயாவது தமிழ் வருதான்னு பார்ப்போம். தமிழ் பொண்ணு. ஹலோ. हेलो கேட்குதா? हेलो கேட்குதா? ஹலோ, हम्म தமிழா? नहीं நையா. इस मंदिर का पंडित कौन है? கோனை சாமான். அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं तमिल नहीं आती। இதோட 3 கால் பண்ணிட்டேன். ஒரு தமிழ் பொண்ணு கூட வரல, எல்லாமே ஹிந்தி தான். எனக்கு ஹிந்தியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்ன பண்ணுறது? சரி ரைட்டு, மறுபடியும் கொடுங்க. ஐ திங்க் தமிழ் பொண்ணு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, தமிழா? ஓகே ஓகே. உங்கள் பேர்? सत्या ஓ, எங்கேருந்து பேசுகிறீங்க? எந்த ஊர்? तुच्ची திருச்சியா? ஓகே ஓகே. नहीं ना நான் சென்னை. ஏன்டா பச்சை போய் பேசுற? நான் படிச்சுட்டு இருக்கேன். நீங்கள்? मैं वर्क कर रहा ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆப் ஏற்றுறேன். இதை பற்றி எதுவும் தெரில எனக்கு அவ்வளோவா. இப்போ உள்ளே வர்றதுக்கு இப்போ 9 ருபீஸ் உள்ள காசு பே பண்ண மாதிரி இருந்துச்சு உள்ளே. இப்போ உங்களுக்கு எப்படி ஃப்ரீயா இல்லை நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வரீங்களா? உங்களுக்கு ஃப்ரீயா? ஆமா. எங்களுக்கு மட்டும் அமௌண்ட் கேட்குறாங்க. அப்போ அது என்னன்னு தெரியலையே. நான் ஃப்ரீயா தான் பண்றேன். நான் எந்த விதமான பேமெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்கல. இப்போ நீங்கள் இது மூலமா ஏர்ன் பண்ணுவீங்களா இல்லை நீங்களும் சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி தான் நீங்கள் ஏற்றிருக்கீங்களா? பேசினா எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஓ, உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகுமா? ஆமா, நான் ரெடியூஸ் பண்ணா பண்ணிக்கலாம். டீடைல்ஸ் கொடுத்துட்டாங்க. அது ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே கேட்கும். ஓ ஓகே ஓகே. இப்போ கொடுத்தா எனக்கும் அமௌண்ட் வருமா நான் பேசும்போது? உங்களுக்கு வராது. அது எப்படி, கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் காசு வருமா? ஆமா. ஓ ஓகே ஓகே. நீங்கள் எதுக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் சும்மா ஜஸ்ட் டைம் பாஸ் தான். ஓ, ஆனால் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை வேறு மாதிரி ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்டு வேணுமா உள்ளே வாங்க. அது கிடையாதுங்க, அது கிடையாது. நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, தயவுசெய்து வேண்டாம், யூஸ் பண்ணாதீங்க. இல்லை, ஆனால் அவங்க சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உள்ள ஃப்ரெண்டு வேணுமா உள்ளே வாங்க, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா உள்ளே வாங்க, பேசணுமா உள்ளே வாங்கன்ற மாதிரி பாசிட்டிவாக சொல்கிறாங்கன்னு நான் உள்ளே வந்தேன். இது உண்மையிலே அந்த மாதிரி ஆப் தானே இல்லை எப்படி? ரெண்டு விதமாகவும் இருக்கும். உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம பேசுறவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது. ம். ஓ ஓகே ஓகே. ரொமான்ஸாகவும் பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் பேசுவாங்க. ஒருவேளை நீங்கள் பேசுறது பிடிச்சிருச்சு, இனிமேல் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னா, நம்பர் இல்லை இன்ஸ்டா ஏதாவது மாற்றிட்டு இந்த ஆப்லேருந்து வெளில போயிடுவாங்க. ஓ, இப்போ உங்களுக்கு வர கால்ஸ்லாம் எப்படி ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுகிறாங்களா இல்லை எல்லா மாதிரியும் கால்ஸ் வருதா உங்களுக்கும்? எனக்கு எல்லா மாதிரியும் கால்ஸ் வரும். நார்மலாக பேசினாங்கன்னா கண்டினியூ பண்ணி பேசுவேன். கொஞ்சம் ரொமான்ஸில் பேசினாங்கன்னா கால் கட் பண்ணிடுவேன். ஓ ஓகே ஓகே. ஆனால் வெளியிருந்து பார்க்கும்போது ஆப் பார்க்குறதுக்கு சரி நம்மளும் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ள ஆப் வேறு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதான் நான் ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் தான் கேட்டேன். கண்டிப்பாக வேற மாதிரி தான் இருக்கும். இது வந்து அவங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஓ யூஸ் ஓகே பண்ணா ஓகே. பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம், வெளில போயிடலாம். இப்போ நான் பேசுகிறதுக்கே ஒரு 10 ரூபாய்க்கிட்ட நான் அமௌண்ட் கொடுத்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஸ்டூடெண்டா இந்த ஆப் வந்து இந்த பெரிய பிஸ்னஸ் மேனு ம். இல்லை நல்ல
அவங்களுக்கு செட் ஆகும். ஓகே ஓகே. யாருக்கும் நாங்க தப்பெல்லாம் சொல்ல மாட்டேங்க. அதான் சொல்றேன், ஓன் ரிஸ்க் தான். நீங்க பேசணும்னா பேசலாம், உங்களுக்கு பிடிக்கலையா அவ்வளவுதான். ஆனால் எல்லா விதமும் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. கெட்டவங்களும் இருக்காங்க. நமக்கு வேணும்னா கண்டினியூ பண்ணி பேசலாம், இல்லைன்னா நம்ம வெளியில போயிடலாம். ஆனா சேஃப்டியான ஆப். சேஃப்டியான ஆப் தான். ஆமா, சேஃப்டியான ஆப். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க பேசுகிறது மூலியமா? நான் ஜஸ்ட் 1 hour யூஸ் பண்ணுவாங்க. நான் அதிகமாலாம் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு நான் தனியாவே இருக்கேன். நான் நிறைய கிட்ட பேசணும் போல இருக்கும், அதனால நான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது இதில்? ஒரு நாளைக்கு இல்லை, மேக்ஸிமம் 1.5 hours பேசணும்னா 30 rupees எனக்கு கிரெடிட் ஆகும். 30 rupees. இது வீடியோ காலுக்கா இல்லை ஆடியோ காலுக்கா? ஆடியோ கால். ஓகே ஓகே. ஏன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இதை பற்றி தெரியும்ல. நான் எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன். சரி, இப்போ நான் 9 rupees கொடுத்து உள்ளே வந்திருக்கேன். இப்போ அமௌண்ட் உங்களுக்கு 9 rupees அப்படியே உங்களுக்கு டேரெக்டாக வந்துருமா அந்த அக்கௌண்ட்டுக்கு? இல்லை, உங்களுக்கு இன்னும் 8 நிமிஷம் 50 செகண்ட் நீங்கள் இன்னும் யார்கிட்ட வேணால் பேசலாம். அந்த அமௌண்ட் தீர்ற வரைக்கும். என் காலே கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வேறு கால் கனெக்ட் ஆகும். இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் காசு கொடுத்து உள்ளே வந்திருக்கேன்ல, அந்த காசு உங்களுக்கு டேரெக்டாக வருமா இல்லை எப்படி அப்படின்னு கேட்குறேன். ஆப்புக்கு தாங்க போகும். அந்த ஆப்பில் இருந்து தாங்க எங்களுக்கு அமௌண்ட் வரும். இப்போ நான் 10 rupees கொடுத்தா உங்களுக்கு 5 rupees வருமா உங்களுக்கு பாதி காசு? அப்படி வராது. இப்போ நீங்கள் அந்த 10 rupees போட்டு என்கிட்டயே பேசுனீங்க அப்படின்னா எனக்கு 9 rupees கிரெடிட் ஆகும். 1 ரூபாய் அந்த ஆப்புக்கு. ஓகே ஓகே. அதாவது பாய்ஸ் பேசினா நம்ம காசு கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்குது, ஆனால் கேர்ள்ஸ் பேசினா உங்களுக்கு ஏர்னிங் மாதிரி இருக்குது. ஓகே, அப்படி தானே? ஆமாம், அப்படிதான். ஓகே ஓகே. ஏன் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க? ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்களா? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? அது ப்ரொமோஷன்லாம் பார்க்கும்போது சரி நம்ம கொஞ்சம் நான் வேறு மாதிரி நினச்சேன். அதாவது நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கலாம் போல் அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் சில பேர் யூஸ் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதான் ஜஸ்ட் டவுட்டு தான் கேட்டேன். ஃப்ரெண்டு பிடிச்சிக்கலாங்க. இப்போ நீங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, வேறு யாராவது காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆனால் நல்லா கவனிச்சுன்னா ஒரு பாய் கனெக்ட் ஆகவே மாட்டாங்க. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி ஒரு கேர்ளும் கனெக்ட் ஆகவே மாட்டாங்க. ஸோ ஆப்போசிட் ஜெண்டர் தான் கனெக்ட் ஆவாங்க. ஆப்போசிட் ஜெண்டர் தான் கனெக்ட் ஆவாங்க. அதுவும் மேரிட் பர்சனாக இருந்தால், அதாவது ஃபீமேல் மேரிட் பர்சனாக இருந்தால் வாய்ஸ் கண்டினியூ பண்ணி பேசுவாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் 3 பேர் கனெக்ட் பண்ணேன் இதுக்கு முன்னாடி. ஆனால் 3 பேர் ஹிந்தி தான் பேசுனாங்க, எனக்கு ஹிந்தியே தெரியாது. ஸோ நீங்கள் 4வது தான் நீங்கள் தமிழ் வந்தீங்க. ஓகே. மேக்ஸிமம் ஹிந்தி தான் வருவாங்க போல் அதில். ஆமாம், மேக்ஸிமம் ஹிந்தி. நீங்கள் என்ன லாங்குவேஜ் கொடுத்தீங்களோ அந்த லாங்குவேஜ் படி கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக நான் தமிழ் தான் கொடுத்தேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு 3 கால் எனக்கு ஹிந்தி தான் கனெக்ட் ஆச்சு. அப்புறம் நானே கட் பண்ணிட்டேன் இந்த காலை. ஓகே 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 ஓகே. ஸோ ஜஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு. ஸோ எப்படி இருக்குது இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு தான் உள்ளே வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படியா? நீங்கள் அதான் நான் சொல்லிட்டேன்லங்க, பிஸ்னஸ் மேனு ஹை சேலரி வாங்குறவங்களுக்கு ஓகே. ஏன்னா அவங்களுக்கு பெருசாக தெரியாது. இதான அமௌண்ட் எவ்வளோ போய் போட்டு பேசலாம் அப்படின்னாங்க. பட் மந்த்லி சேலரி வாங்குறவங்க இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேண்டாம். அது உங்கள் இன்கம் தான் போகும். ஆனால் நிறைய பேர் அவங்க தான் வராங்க உள்ள, இந்த மாதிரி படிக்கிறவங்க அந்த மாதிரி தான் நிறைய பேர் வராங்க. அவங்க தான் வராங்க. ஏன்னா ஒரு தடவை இப்போ நீங்கள் 10 rupees கொடுத்து உள்ள வந்துட்டீங்க. அடுத்தடுத்து வரணும்னு தோணுச்சுன்னா 10 rupees கேட்காது. 50, 100. ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் இந்த 9 rupeesன்றது அடுத்தடுத்து கூட்டிகிட்டே போகும். இப்போ அடுத்தடுத்து கூட்டிகிட்டே போகும். ஓகே ஓகே. உங்களுக்கு ஃப்ரெண்ட் வேணும்னா வெளியிலேயோ வேலை பார்க்குற எடுத்துருங்க தயவு செஞ்சு. இதில் அதே மாதிரி தான் 2 பர்சனாலிட்டி இருப்பாங்க. புரியுது. எங்கேயும் போய் ப்ராப்ளம் மாட்டிக்காது. அதான் நான் சும்மா செக் பண்ணுறதுக்கான ஆப் ஏற்றினேன், மற்றபடி ஒன்று நான் பழிச்சிடுறேன். டெலிட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. தேங்க்யூ ஃபார் யூர் ஒர்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்ங்க. பாய். ஓகே, எக்ஸிட்டு. ஓகே, பாஸ் பண்ணிடலாம். வைஸ் இப்போ பார்த்துருப்பீங்க நான் பேசினதை ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் பேசினேன். அவங்களே எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டாங்க, என்ன இருக்குது என்ன இல்லை, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அவங்க கடைசியாக சொன்ன வார்த்தை, நீங்கள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் காலேஜ் தான் படிக்கிறீங்க, நீங்கள் மிடில் கிளாஸ் அந்த மாதிரிலாம் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்லலாம் தயவு செஞ்சு காசை கட்டி உங்களோட டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த இடத்துல காசையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, லைஃபையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ஆப்பு. இதெல்லாம் இதை வந்து கிரியேட் பண்ணவங்க கூட பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தியா சோஷியல் மீடியாவில், இது ஆப் ஏற்றுங்க அப்படின்னு அவங்கள தான் நான் குறை சொல்லுவேன். ஸோ அதனால் யாரும் இந்த ஆப்பில் போய்ட்டு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டு உங்களை காசு எதுவும் இழந்துடாதீங்க. இந்த மாதிரி ஆப்பில் எதுவும் ஏற்றாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஸோ இன்னொரு வீடியோலாம் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.